ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை எட்டலாம். முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார், சேர்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை, மகான்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை இயற்கையாய் பெற்றவர்கள். தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு செய்து நுணுக்கமான காரியங்களில் ஈடுபட்டு நுண்ணறிவை பெற்றவர்கள். நிர்வாகத்திறமை பிறவியிலே பெற்று பல பெரிய பொறுப்புகளில் சாதனை படைப்பவர்கள். மக்களோடு அதிக நேரம் செலவழித்து அவர்களோடு பயணம் செய்ய ஆசைப்படுபவர்கள். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தத்தில் 9 பாதங்களை உள்ளடங்கிய மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று செவ்வாய்க்குரியது, இன்னொன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று சுக்கிரனுக்குரியது, இன்னொன்று புதனுக்குரியது. இதனுடைய பலாபலன்களை இந்த பொது பலனோடு இணைத்து தனி பலனாக விரிவாகவும் விளக்கமாகும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன நடக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நீண்ட தூரம் பயணங்களை விரும்பும் மீனராசி அன்பர்கள், இந்த மாதம் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தார். கடுமையான முயற்சிகள் தேவைப்படும், பல வரத்து கூடும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தை பற்றி மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். உத்தியோகத்திலே போது அலுவலகத்திலே கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பார். அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம். கவனம் தேவை. மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம். ஆயுதம், நெருப்பும் ஆகியவற்றை கையாளும் போது கவனமாய் இருப்பது நல்லது. பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. கலையுறையினருக்கு பண வரவு ஏற்ற இறக்கமாய் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்த முன்பு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அரசியலிலே இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள் நீங்கும். உத்தியோகத்தில் இப்போ வாக்குவன்மையால் காரிய வெற்றியை பெறுவார்கள். குடும்பத்தில் வீண் வாதங்கள் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாய் நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கின்ற தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன? தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையின் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிக்கு உதவும். கடன் பிரச்சனையும் குறையும். கல்வியிலே வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. தந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 3, 4, 5 ஆகும்.
அடுத்த தினங்கள் ஏப்ரல் 24, 25 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி,